வணக்கம் மக்களே! மிக விரைவாக மீண்டும் நம்ம ரிட்டெயில் ஆப்ஷன் குளோபல்ல மீட் பண்றோம். ஸோ, இப்பவும் அமெரிக்கா பங்குகள் பற்றியான அப்டேட் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ, பல முக்கிய அப்டேட் இருக்கு. குறிப்பா பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் பற்றியான ஒரு அப்டேட் இருக்கு. 2வது ஸ்பேஸ் எக்ஸ் பற்றியான ஒரு அப்டேட் இருக்கு. ஸோ, ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். இது மட்டும் இல்ல, இன்னும் பல நிறுவனங்களோட அப்டேட்ட நம்ம பார்க்க போறோம். ஸோ, பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறது ஸ்பேஸ் எக்ஸ் பற்றியான அப்டேட் தான். ஸோ, எலான் மஸ்கோட இந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தோட ஐபிஓ பார்த்தீங்கன்னா, ஜூன் 12ஆம் தேதி வந்து இது பண்ண போறதா, லிஸ்ட் பண்ண போறதா ஒரு தகவல் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ மிக பெரும் ஐபிஓ அப்டின்னே நம்ம சொல்லலாம். ஸோ இதன் மூலியமா கிட்டத்தட்ட $75 பில்லியன் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா, ரைஸ் பண்ண போறதா ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, ரொம்பவே பீக் வேல்யூவேஷன்ல இந்த ஸ்பேஸ் எக்ஸ் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆக போகுது. கிட்டத்தட்ட 1.75 ட்ரில்லியன் வேல்யூவேஷன் அவங்க டார்கெட் பண்ணியிருக்காங்க. பட் அவங்களுடைய ஒரு ஃபேர் வேல்யூக்கும் இப்ப இருக்கக்கூடிய இந்த லிஸ்டிங் அவங்க டார்கெட் பண்ண வேல்யூவேஷனுக்கும் இருக்கக்கூடிய கேப் கிட்டத்தட்ட $970 பில்லியன் மதிப்பிலான கேப் பார்த்தீங்கன்னா இருக்கிறதா மார்னிங் ஸ்டார் வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டா நம்ம நாட்டிலேயே வரக்கூடிய ஐபிஓஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஓவர் வேல்யூடாக தான் வருது. எதுவும் ஃபேர் வேல்யூலலாம் கிடைக்கிறது இல்ல. ஸோ இங்க வந்து நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும்? ஸோ இதோட ஐபிஓ பிரைஸ் பார்த்தீங்கன்னா $135 இருக்கும் அப்படின்ட்டு ஒரு ஆர்டிக்கல் வந்து நான் படிச்சிருந்தேன். ஸோ $135 ஸ்பேஸ் எக்ஸ் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆக போகுது. ஸோ அதாவது ஐபிஓ பிரைஸ்ல வரப்போகுது. ஸோ இந்த ஸ்பேஸ் எக்ஸோட வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஸோ இப்போதைக்கு பெரிய ஹைப் இருக்கு. ஸோ வானத்துல டேட்டா சென்டர் அமைக்கிறது, வானத்துல இருந்து கரண்ட் உற்பத்தி பண்றது அப்படின்ட்டு என்னென்னமோ வந்து சொல்றாங்க. இதெல்லாம் நம்பலாமா முருகேசா? இல்ல நம்பக்கூடாதா முருகேசான்ட்டு ஒண்ணும் நமக்கு புரியாம தான் இருக்கு. ஸோ தொடர்ந்து நம்ம ட்ராக் பண்ணுவோம். ஸோ புரியாத பிசினஸ்லலாம் அவசரப்பட்டு நம்ம கால் எடுத்து வைக்காம இருப்பது நம்மள பொறுத்தவரைக்கும் ரொம்ப நல்லது. ஸோ ட்ராக் பண்ணிட்டே வருவோம். என்னைக்காச்சும் ஒரு சூழ்நிலையில ஒரு புரிதல் நமக்கு ஏற்படுதுன்னா, அந்த டைம்ல ஒரு டிசிஷன் மேக் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். பங்கோட விலையும் நல்லா இருந்ததுன்னா. ஸோ அடுத்தது ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட்டோட அப்டேட்ஸ் பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த கம்ப்யூட் எக்ஸ்போ ஒரு ஈவென்ட் வந்து நடந்துட்டு இருக்கு தைப்பையில. அத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். NVIDIA கிட்ட இருந்து அப்டேட் வந்துச்சு. ஸோ இப்போ இன்டெல் கிட்ட இருந்தும் அப்டேட் வந்தது. இப்போ மைக்ரோசாஃப்ட் கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ இன்டெல் பற்றியான அப்டேட் நம்ம ஆல்ரெடி பலமுறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் ஒண்ணும் பெருசா இன்ட்ரஸ்டிங்காலாம் எனக்கு படல. அதனால நான் அத வந்து எடுத்துட்டு வரல. ஸோ மைக்ரோசாஃப்ட்ட பத்தி நம்ம பேசுவோம். ஸோ பல முக்கியமான அப்டேட்ஸ் குடுத்துருக்காங்க. இருந்தாலும் நான் சிலத மட்டும் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்கவுட் ஏஐ அப்படிங்கிறத லான்ச் பண்றாங்க. ஸோ எதுக்கு இந்த ஸ்கவுட் ஏஐ பார்த்தீங்கன்னா, என்டர்பிரைசஸ டார்கெட் பண்ணி தான் இந்த ஸ்கவுட் ஏஐ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு அசிஸ்டன்ட் டூல். ஸோ இதன் மூலியமா இத இன்டகிரேட் பண்றது மூலியமா பல விஷயங்கள வந்து பண்ண முடியும். ஸோ ஏஜென்ட் 365 வந்து இந்த கோபைலட் ஸ்டூடியோ இந்த இடத்துல இந்த ஸ்கவுட் ஏஐ வந்து இவங்க லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இது பெரிய ஒரு மைல்ஸ்டோனா வந்து பார்க்கப்படுது. 2வது பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து ஆந்த்ரோபிக்கோட இந்த கிளாட வந்து யூஸ் பண்றத குறைக்கிறாங்க. ஸோ கம்ப்ளீட்டா வந்து நிறுத்த சொல்லியும் ஒரு உத்தரவ வந்து குடுத்துருக்காங்க அவங்க எம்ப்ளாயீஸ் கிட்ட. ஸோ இந்த கிளாடுக்கான லைசென்ஸ் ஃபீ பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து அதிகமாயிட்டு போயிட்டுருக்கு. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். Amazon பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க எம்ப்ளாயீஸ வந்து இந்த கிளாடெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. லைசென்ஸ வந்து நாங்க இது பண்றோம் அப்டின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா, ஸோ மந்த்லி ஃபீலருந்து நீங்க எவ்வளோ யூஸ் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு நாங்க சார்ஜ் பண்ணுவோன்ட்டு ஆந்த்ரோபிக் வந்து சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாது ராஜா. ஸோ நாங்க அவ்வளோதான் உன்ன கைவிடுறோம் அப்டின்ட்டு நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா, ஆந்த்ரோபிக்க கைவிட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ சொந்தமான ஏஐ மாடல்ஸ பல நிறுவனங்களும் தயாரிச்சுட்டு வந்துட்டுருக்கு. ஸோ மைக்ரோசாஃப்ட் ஒரு படி மேல போய் இப்போ அதெல்லாம் வந்து ஆல்ரெடி தயாரிச்சாச்சு. ஸோ இன்னும் இந்த ஆந்த்ரோபிக்கோட இந்த விஷயங்கள், ஏஐ விஷயங்கள யூஸ் பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்பவே வந்து கம்மி. ஸோ அவங்களுடைய ஓன் ஏஐ தான் வந்து யூஸ் பண்ண போறாங்க. மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிறது நமக்கு கிளியர் கட்டா வந்து தெரியுது. அது போக பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மை மாடல் ஃபேமிலி இதையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு 7 ஏஐ மாடல்ஸ பார்த்தீங்கன்னா, இப்போ மைக்ரோசாஃப்ட் பார்த்தீங்கன்னா அன்வீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில குறிப்பிட்டது பார்த்தீங்கன்னா, அந்த மை திங்கிங் ஒன் அப்படின்ட்டு வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா, லாஜிக்கலா நம்ம இந்த ChatGPTல பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் இந்த மை திங்கிங்ல இருக்கும். ஸோ அடுத்தது மை கோட் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இது GitHubஓட சேர்ந்து இன்டகிரேட் ஆகி வரப்போகுது. ஸோ கோடிங்க்காக. அடுத்தது இமேஜ் 2.5 மை இமேஜ் 2.5 ஸோ இங்க வந்து நம்ம இமேஜ் ஜெனரேட் பண்றது அண்ட் அத எடிட் பண்றது. ஸோ இது பார்த்தீங்கன்னா, இந்த நானோ பனானா, ChatGPTல இமேஜ் ஜெனரேட் பண்றது இந்த மாரி தான் வந்து இருக்க போகுது. அடுத்தது மை டிரான்ஸ்கிரைப் 1.5 ஸோ இது ஒண்ணு வந்து இந்த அ டிரான்ஸ்கிரிப்ஷன் மாடலா வந்து இது இருக்க போகுது. அடுத்தது வாய்ஸ் இதுவும் வந்து கொண்டு வர போறாங்க. ஸோ ஆக மொத்தம் எல்லாத்தையும் வந்து இவங்களும் லான்ச் பண்றாங்க. ஸோ மத்த ஏஐ நிறுவனங்கள் ChatGPT இதெல்லாம் வச்சிருக்காங்கல்ல. ஸோ இதே மாரி பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட்டும் இப்ப கொண்டு வராங்க. ஸோ இன்னும் பெரிய அளவுக்கு வந்து இதெல்லாம் விரிவுபடுத்தல. ஸோ இப்ப தான் வந்து அன்வீல் பண்ணியிருக்காங்க. இது தொடர்ந்து
சில முக்கியமான கிளைண்ட்ஸுக்கு வந்து குடுப்பாங்க. அதுக்கப்புறம் இத வைடா எல்லாத்துக்கும் அவைலபிள் ஆக்குவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ, இதன் மூலியமா நமக்கு என்ன தெரிய வருது? ஸோ, இந்த Anthropic அண்ட் OpenAI மட்டுமே எல்லாத்தையும் வந்து முடிச்சிராது அப்படிங்கிறது நமக்கு கிளியர் கட்டா தெரியுது. ஸோ, அதுக்குள்ள இவங்க எவ்வளோக்கு எவ்வளோ வேகமா போய் மார்க்கெட்ல ஃபண்ட் ரைஸ் பண்றாங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ ரொம்ப நல்லது. இந்த Anthropic அண்ட் OpenAI போன்ற நிறுவனங்களுக்கு. ஸோ, OpenAI Microsoft பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ, Anthropicஅ Google பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ, ஃபியூச்சர்ல மேபி இது பெரிய அளவுக்கு ஒரு சக்சஸ் மேபி இப்ப இருக்கக்கூடிய சக்சஸ் ஃபியூச்சர்ல இல்லாம இருந்ததுன்னா, ஸோ அப்ப கண்டிப்பா இத இன்டகிரேட் பண்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ, எது என்ன வேணா நடக்கலாம். இதெல்லாம் என்னுடைய ஒரு அனுமானங்கள் தான். இது இப்படியே நடக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் இல்ல. 100% நடக்கும் அப்படின்ட்டு நான் சொல்ல வரல. மேபி இப்படியெல்லாம் நடக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ஸோ, ஏஐ பயம் பெரிய அளவுக்கு ஒரு தாக்கத்த ஏற்படுத்தினாலும் கூட, ஸோ இந்த ஏஐ யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய விஷயங்கள் ரொம்பவே காஸ்ட்லி. இதுதான் என்னுடைய முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ, இப்ப நம்ம நாட்டுல மட்டும் இல்லாம குளோபலா ஐடி நிறுவன பங்குகள் கடும் சரிவ சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ, இதனால பெரிய அளவுக்கான பயம் இன்வெஸ்டர் மத்தியில ஏற்பட்டுட்டு இருக்கு. ஸோ, இப்போ ஒரு கிளையண்ட் இருக்காங்கன்னா, அவங்க டெஃபினட்டா யோசிப்பாங்க. நமக்கு ஒரே சேவை தான் வருது. இதுக்கு வந்து நம்ம ஓவர் பே பண்ணணுமா? அப்படிங்கிற ஒரு சிந்தனை அவங்களுக்கு கண்டிப்பா வந்து வரும். ஸோ, அது டெஃபினட்டா இந்த ஆந்த்ரோபிக்கோட வளர்ச்சிய பாதிக்கும். ஸோ, ஏன்னா இவங்க பெரிய அளவுக்கு இந்த ஏஐ நிறுவனங்கள் முதலீடு பண்ணியிருக்காங்க. ஸோ, காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டா கூடுதலா தான் இவங்க வச்சுட்டுருக்காங்க. ஸோ, இந்த காஸ்ட் காரணமா ஸோ இது திரும்ப இத அட்வான்டேஜ் எடுத்து நம் நாட்டு ஐடி நிறுவனங்கள் மற்றும் குளோபல் ஐடி நிறுவனங்கள் ஸோ இந்த ஏஐ அவங்களும் சொந்தமா உருவாக்கி, ஸோ அதன் மூலியமா அவங்க பிசினஸ தக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ காஸ்ட் இங்க ஒரு மெயின் பாயிண்ட். இங்க எப்படி வந்து ஐடி பங்குகள், ஐடி நிறுவனங்கள்ல ஹெட் கவுண்ட் வச்சு எப்படி பில்ட் பண்றாங்களோ, ஸோ இங்க இந்த டோக்கன்ஸ் வச்சு வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டோக்கன்ஸோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதனால பெரிய அளவுக்கு எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த அடாப்ட் பண்ணக்கூடிய என்டர்பிரைசஸ்க்கு வந்து டெஃபினட்டா வந்து ஏற்படும். ஸோ அதனால செலவினங்கள் தான் அதிகமாகுமே தவிர, பெரிய அளவுக்கு ஒரு மாற்றம் வராதுன்னு நான் நினைக்கிறேன். பட் ஏஐ ரொம்ப முக்கியமான ஒண்ணு. பட் இந்த ஏஐ பூம்ல எத்தன நிறுவனங்கள் காணாம போப்போது அப்படிங்கிறது தெரியல. முக்கிய நிறுவனங்கள் ஸ்டாண்ட் அப் பண்ணி நிக்கும். OpenAI, Anthropic போன்ற நிறுவனங்கள். ஏன்னா, ஸோ இத ஒரு பெரும் ஜெயிண்ட்ஸ் வந்து பேக் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இருக்கக்கூடிய பல ஏஐ நிறுவனங்கள் காணாம போவதற்கான வாய்ப்பு ரொம்ப வந்து அதிகமா இருக்கு. ஸோ, இன்னும் வந்து பல விஷயங்கள் இருக்கு. அத நான் ஆர்டிக்கிளா எழுதுனேன்னா, உங்களுக்கு இன்னும் வந்து சிம்பிளா வந்து புரியும். ஏன்னா, நான் பேசும்போது அப்படியே கோர்வையா தான் வந்து பேசிட்டு இருக்கேன். ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி வந்து நான் டிஸ்கஸ் பண்ணல. மேபி நான் வந்து அப்படியே என்ன இருக்கு, ஏது இருக்குன்ட்டு அத ஆர்டிக்கிளா நான் போஸ்ட் பண்ணேன்னா, அது இன்னும் பெரிய ஒரு புரிதல வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும். ஸோ, இதில இருக்கக்கூடிய விவரங்கள அப்படியே உங்களுக்கு கடத்த முடியும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ஸோ, டெஃபினட்டா இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல அந்த ஆர்டிக்கிள போஸ்ட் பண்றதுக்கு நான் கம்ப்ளீட்டா எழுதி முடிச்சதுக்கப்புறம், அத உங்க கூட போஸ்ட் பண்றதுக்கு நான் ட்ரை பண்றேன். ஸோ, அ ஏஐ ஒரு பெரிய மாயை அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ, ஆனா இது நான் நினைக்கிறது மாரி நடக்குமான்னு தெரியல. ஸோ, எல்லாமே ப்ரெடிக்ஷன் தானே. ஸோ, நம்ம ஒண்ணு எக்ஸ்பெக்ட் பண்றோம். நம்ம அனலைசிஸ் பண்ணி மேபி அது நடந்ததுன்னா, கண்டிப்பா பெரிய ஒரு ரிவார்ட் நமக்கு கிடைக்கும். மேபி அது நடக்கல அப்படின்னா, நமக்கு ஒரு ஏமாற்றமும் வந்து கிடைக்கும். ஸோ, வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் வந்து மஜரோனா அப்படிங்கிற மஜரானா என்ன பேரு அப்படின்னு தெரியல. ஸோ, மஜரானா 2 அப்படின்ட்டு குவாண்டம் கம்ப்யூட்டிங் சிப்ப இப்போ அன்வீல் பண்ணியிருக்காங்க. ஸோ, இதுக்கு முன்னாடியே இந்த சிப் இருந்தது. இப்போ இது 2வது வெர்ஷனா வந்திருக்கு. ஸோ, இது 2029ல தான் வந்து வரப்போகுது. லான்ச் பண்ண போறாங்க. ஸோ, இந்த ஐபிஎம்க்கு ஆப்போசிட்டா பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் இப்போ குவாண்டம் கம்ப்யூட்டிங்ல இறங்குறாங்க. ஸோ, இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் மூலியமா ட்ரக் டெவலப்மெண்ட் அண்ட் கெமிஸ்ட்ரி போன்ற பல விஷயங்கள வந்து இன்னும் எளிமையாக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. வேற லெவல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற விஷயமும் இருக்கு. ஸோ, சிக்கலான பல தீர்வுகள பார்த்தீங்கன்னா, இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் பார்த்தீங்கன்னா தீர்க்கும் அப்படின்னு சொல்றாங்க. எதிர்காலம் குவாண்டம் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. பட் அத எப்படி டெவலப் பண்ணி கொண்டு வராங்கங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ, இதுல முன்னாடி இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் ரன்னரா மைக்ரோசாஃப்ட் அண்ட் ஐபிஎம் 2 பேரும் இப்போதைக்கு போட்டி போட்டுட்டு இருக்காங்க. டெஃபினட்டா கூகுள் இருக்கு. ஸோ, மற்ற நிறுவனங்களும் பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல இதெல்லாம் வந்து டெவலப் பண்ணத்தான் போறாங்க. ஸோ, வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். இந்த சிப் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு சிப் அப்படின்னும் சொல்லப்படுது. ஸோ, இது அவங்களுடைய ஓன் ஃபவுண்டரில வந்து மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டதாவும் தகவல் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் கிட்ட இருந்து வந்த அப்டேட்ஸா இருக்கு. ஸோ, இதெல்லாம் நம்ம கண்டிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இத்தன அப்டேட் குடுத்தும் மைக்ரோசாஃப்ட் பார்த்தீங்கன்னா, இறங்கியிருக்கு. இன்னைக்கு ஒரு 2% வரைக்கான சரிவ மைக்ரோசாஃப்ட் வந்து சந்திச்சிருக்கு. ஸோ, பார்ப்போம். என்ன நடக்குதுன்ட்டு. ஃபர்தரா மேபி டிப் ஏற்பட்டதுன்னா, கண்டிப்பா இந்த இடத்துல நான் ஃபோக்கஸ் பண்றதுக்கு தயாரா இருப்பேன். ஸோ, ஏன்னா ஏஐய பொறுத்தவரைக்கும் ஸோ இந்த நிறுவனங்கள், அதாவது இந்த ஏஐ மாடல்ஸ் தயாரிக்கக்கூடிய ஏஐ ஏஜென்ட் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள விட, ஸோ மைக்ரோசாஃப்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் பேஸ்டா இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம்.
ஸோ இந்த நிறுவனத்தில் பெரும் பாதிப்பு ஏற்படாது. மைக்ரோசாஃப்ட், கூகுள், அமேசான் போன்ற நிறுவனங்களில் பெரிய பாதிப்பு ஏற்படாது. ஏன் ஹார்ட்வேர் கம்பெனிஸ்க்கு கூட பெரிய பாதிப்பு பார்த்தீங்கன்னா ஏற்படாது. அப்படியே காத்தோட காத்தா கரையக்கூடிய விஷயம் இல்லை அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ். பட் இந்த நிறுவனங்களுக்கு எப்படி வந்து இந்த அளவுக்கான ஒரு பெரும் மதிப்பீடு $1 trillion வேல்யூவேஷன் கிடைக்கப்பட்டதோ வந்த வேகத்திலேயே காணல் நீராக காணாமல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ எனக்கு இதை பார்க்கும்போது இந்த .com பபுள் நான் அதை கம்ப்ளீட்டாக படித்து முடிச்சிட்டேன். ஸோ என்னென்ன நடந்தது ஏது ஏது நடந்ததுன்ட்டு அந்த .com பபுளில் என்ன நடந்ததோ ஸோ அதே தான் திரும்ப நடக்குது, வேற ஒரு உருவத்தில் நடக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். .com பபுளுக்கு அப்புறம் எப்படி நிறுவனங்கள் சில நிறுவனங்கள் நின்றுச்சு, பெரும் நிறுவனங்களாக மாறுச்சு. ஸோ அதில் கூகுளும் ஒன்று. ஸோ அந்த மாதிரி எந்த நிறுவனம் அப்படி மாறப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்க்கணும். பட் மாறினாலும் அந்த நிறுவனங்களை தூக்கி இப்போ இருக்கக்கூடிய பெரிய ஜெயிண்ட் நிறுவனங்கள் பாக்கெட்குள்ளே போட்டுருவாங்க. ஸோ அதற்கான விஷயத்த முன்னக்கூட்டியே பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனங்கள் பண்ணியிருக்காங்கங்கிறது கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். புதுசாக ஒரு நிறுவனம் பெரிய ஒரு உச்சத்தை தொடுவது ரொம்ப கடினம். ஏன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய பெரும் நிறுவனங்கள் அதை விடாது. ஏன்னா ஆல்ரெடி காசை போட்டு அவங்களுக்கு சொந்தமான நிறுவனங்களாக மாற்றுறதுக்கான வழியை தான் ஸோ பெரும் நிறுவனங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்தது ஸோ இன்னொரு ஒரு அப்டேட் என்னன்னா, இது 2வது முறையா இதை நம்ம கேட்குறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கேட்டிருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. என்னன்னா, ஸோ இப்போது இந்த மைக்ரோசாஃப்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓஎஸ் அண்ட் ஆப்ல இருந்து ஏஜென்ட்டுக்கு மூவ் ஆக போகிறோம் அப்படின்ட்டு அந்த நிறுவனத்தோட தலைவர் பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி யார் சொன்னாங்க? குவால்காம் அண்ட் ஓப்பன்ஏஐ வந்து இதை சொன்னாங்க. இப்போது 2வதா மைக்ரோசாஃப்ட் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அப்போ ஓஎஸ் இருக்காது, ஆப்ஸ் எதுவுமே இருக்காது. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் பண்ணக்கூடிய விஷயங்களா வந்து இருக்க போகுது. ஏஐ ஏஜென்ட். ஸோ இது கற்பனை கெட்டாத மாதிரி இருக்குது. என்னடா பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. ஸோ இது எந்த அளவுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக ஃப்யூச்சர் எப்படி வேணால் மாறலாம். ஸோ இந்த மாதிரி டச் ஸ்க்ரீன் ஃபோன் வரும்ன்ட்டு நான் சின்னதாக இருக்கும்போது நினச்சி பார்த்ததில்ல. அப்படியே ஒன்றா பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த பட்டன் ஃபோன்லேருந்து டச் ஃபோன் டிரான்சிஷனை நம்ம கண்கூடாக வந்து பார்த்துருக்கோம். ஆனால் நமக்கு முந்தைய தலைமுறை இந்த மாதிரியான ஒரு விஷயத்த எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. செல்ஃபோன் இந்த சின்ன பட்டன் ஃபோனை கூட பெரிய அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. நோக்கியாவில் இருந்த அப்போ ப்ரீமியம் ஃபோனையும் பலரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. பட் மாற்றங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. அந்த வரிசையில் இந்த மாற்றமும் நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதனால் க்ளவுடோட தேவைகள் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு இருக்கும். எல்லாமே க்ளவுடில் ஆக்சஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்களாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் எப்படி நிறைவேற்ற போகிறாங்கன்னு தெரில. இதை பற்றி இன்னும் நம்ம மேற்கொண்டு ஆய்வு பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான முடிவுகளையும் எடுக்கிறதுக்கு நம்ம டெஃபினட்டாக ட்ரை பண்ணணும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா NVIDIA கிட்ட இருந்து அப்டேட். ஸோ இப்போ NVIDIA ரீசெண்டாக வந்து அவங்களுடைய லேப்டாப் அண்ட் டெஸ்க்டாப்க்கான சிபியூவை வந்து அன்வீல் பண்ணாங்க. பட் இதோட ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக $2,900 கீழே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அது அப்படி தான் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி அந்த சின்ன பாக்ஸ் ஒன்று விட்டாங்க. ஸோ இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எலான் மஸ்க் கிட்ட தான் வந்து கொடுத்தாங்க. ஸோ இந்த பாக்ஸோட விலையே பார்க்கும்போது $4,000 கிட்ட இருந்தது. ஸோ இதோட விலை $2,900ங்கிறது ஆச்சரியத்துக்குரிய ஒரு விஷயமெல்லாம் இல்லை. ஸோ ரொம்ப காஸ்ட்லியாக தான் வந்து இருக்க போகுது. ஸோ பல நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு லேப்டாப்பாக அண்டு டெஸ்க்டாப்பாக இது இருக்கும் அப்படின்ட்டும் NVIDIA கிளைம் பண்ணுறாங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். பட் இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஸோ ஆல்ரெடி இருக்குது கேமிங் லேப்டாப்பெல்லாம் ஒரு 2,00,000 3 லட்சத்துக்கெல்லாம் வித்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அதுக்கு ஈக்குவலான ஒரு பர்ஃபார்மன்ஸை இது போஸ்ட் பண்ணுமா கொடுக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். சேல்ஸ் எப்படி ஆகுதுங்கிறத பார்ப்போம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஏஐயில் ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய கம்பெனி. ஏஐ வளர்ச்சி எங்கே ஆரம்பிச்சதுன்னா இங்கே தான் ஆரம்பிச்சது, NVIDIAவில் தான் ஆரம்பிச்சது. இப்போ பல கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்கு. NVIDIAவோட தலைவர் கை காட்டக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் நல்ல ஏற்றத்தை கொடுக்குது. ஆனால் NVIDIAவில் பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஸோ NVIDIA அப்படியே தான் இருக்குது. ஸோ NVIDIAவில் நான் சின்ன பொசிஷன் எடுத்திருக்கேன். அதை பற்றி நான் ஆல்ரெடி ஷேரும் பண்ணியிருக்கேன். ஒரு நண்பர் கூட கேட்டுட்டு இருந்தார், நீங்கள் எடுத்தீங்களான்ட்டு. ஸோ நான் ஆல்ரெடி ஷேரும் பண்ணிட்டேன் நண்பரே, NVIDIAவில் எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ பார்ப்போம் NVIDIA திரும்ப அடுத்த கட்ட ஒரு ரேலியை கொடுக்குதான்ட்டு. பட் இந்த ரேலியெல்லாம் எத்தனை நாட்களுக்கு நிலைக்கும் தெரியாது. ரொம்ப ரிஸ்க் அப்படிங்கிறத புரிஞ்சு தான் நான் எடுக்கிறேன். ஸோ என்றைக்குனாலும் ஆபத்து ஏற்படலாம். கண்ட பங்குகள் ஏறிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏறின பங்குகளை நினச்சி நம்ம கவலைப்படாமல் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம தயாராக வந்து இருப்போம். ஸோ ஏன்னா ஆபத்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் என்றைக்கா ஒரு நாள் பஸ்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. பட் ஏஐ பொறுத்த வரைக்கும் மற்ற நிறுவனங்கள் இந்த ஆந்த்ரோபிக் போன்ற நிறுவனங்கள் சாஃப்ட்வேரில் இருந்தாலும் கூட அவங்க டேட்டா சென்டருக்கு பெரிய ஒரு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ NVIDIA அதுக்கான ஹார்ட்வேர்ஸை தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, சிப்ஸை தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இவங்கெல்லாம் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. மேபி ஸ்லோ டவுன் ஆகலாம் இவங்க பிஸ்னஸ். பட் இது நிரந்தரமாக ஸ்லோ டவுன் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. அடுத்து ரோபோட்டிக்ஸ் அப்படின்ட்டு
இந்த துறை வளர்ந்து கொண்டே போகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இன்டெல் பற்றியான அப்டேட்டு. ஸோ இன்டெல் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கிரிசன்ட் ஐலாண்ட வந்து அன்வீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த தைப்பையில நடந்த ஷோல. ஸோ இது ஒரு ஜிபியு மாரி தான். ஸோ இது எது கூட வந்து போட்டி போட போதுன்னா, எது கூடயும் போட்டி போட போறதில்ல. அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா, இது வந்து ஒரு லோ காஸ்ட் ஜிபியுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஜிபியு பார்த்தீங்கன்னா, 480 ஜிபி வரைக்கான LPDDR5 ரேம் பார்த்தீங்கன்னா, கொண்டு கொண்டு வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. 480 ஜிபி. ஸோ இது AMD அண்ட் NVIDIA கூட கம்பேர் பண்ணும்போது ஹையஸ்ட் மெமரி கெப்பாசிட்டிய வச்சிருக்காங்க. ஆனா, அவங்க வந்து HBM3 யூஸ் பண்றாங்க. ஸோ 2 பேருமே. ஆனா, இந்த இன்டெல் பார்க்கும்போது இன்னும் LPDDRலயே இருக்காங்க. என்னன்னா, காஸ்ட் காரணமா தான். ஸோ HBM மெமரியோட காஸ்ட் ரொம்பவே வந்து உயர்ந்திருக்கு. ஸோ அதோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். பட் இங்க அந்த பெர்ஃபார்மன்ஸ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே வந்து முடியாது. ஸோ காஸ்ட் கட்டிங்க்காக இன்டெல் இத பண்றாங்க. ஸோ இன்டெல் கிளவரா பார்த்தீங்கன்னா சில மூவ்மெண்ட் பண்றாங்க. ஸோ ஹை பெர்ஃபார்மிங் ஸ்பேஸ்ல பெரிய அளவுக்கு காம்படிஷன் இருக்கு. ஆனா, ஸோ இந்த லோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய இடத்துல, ஸோ எங்களுக்கு இவ்வளோ பெரிய தேவை இல்ல அப்படின்னு நினைக்கக்கூடிய இடத்துல, ஸோ இந்த ஜிபியு இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா, பெரிய ஒரு சேல்ஸ வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் நடக்குமாங்கிறத பொறுத்திருந்து வந்து நம்ம பார்ப்போம். இதுக்கு முன்னாடி விட்ட சில ஜிபியூஸே பெரிய பெர்ஃபார்ம் பண்ணல. பட் இப்போ நெறையா விஷயத்த மாத்திருக்காங்க. இது ஓரளவு ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுக்குமாங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்தது HPE. ஸோ இந்த HP என்டர்பிரைசஸ் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ வந்து டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே வயிறு கப கப கபன்னு எரியுது. ஏன்னா இந்த பங்க நான் நல்ல ஒரு இடத்துல பார்த்தேங்க. பட் அந்த நேரத்தில நான் பல இடத்துல கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தனால, ஸோ இதில ஒரு முழுமையான ஒரு அனாலிசிஸ் என்னால பண்ண முடியல. ஆனா இந்த பங்கு இப்போ சூப்பர் டூப்பர் ராலிய போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. $11 இருந்தது. இப்போ $56 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு டேல $56 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அநியாயம். என்னால ஜீரணிக்கவே முடியல. அந்த கவலை யார்கிட்டயாச்சும் கொட்டி ஆகணும்ல. உங்ககிட்ட தான் வந்து கொட்ட முடியும். ஆனாலும் ஒரு பக்கம் இந்த மாரி உங்ககிட்ட கொட்டி என் மனசையும் பார்த்தீங்கன்னா, நான் சமாதானப்படுத்திக்குவேன். எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் டெஃபினட்டா புடிக்க முடியாது. ஸோ எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் எல்லாராலயும் பிடிக்க முடியாது அப்படிங்கிறது எழுதப்படாத ஒரு விதி. ஸோ இது கண்டிப்பா நமக்கெல்லாம் பொருந்தும். ஸோ நம்மளாலலாம் தனி மனிதனா எல்லாத்தையும் வந்து பண்ணிற முடியாது. ஸோ நம்ம வந்து இப்போ ஏறுனதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேசலாம். ஆனா, இறங்கும்போது அந்த இடத்துல முடிவெடுப்பதுங்கிறது அவ்வளோ சாதாரண ஒரு விஷயமே கிடையாது. ஸோ இந்த ஒரு லோல நம்ம ஒரு நல்ல டிசிஷன் எடுக்க முடியுமா? ரொம்ப ரொம்ப கஷ்டங்க இந்த மாரியான ஒரு லோல நம்ம பெரிய டிசிஷன் எடுக்கிறது. ஸோ அதே தான் பார்த்தீங்கன்னா, எனக்கும் ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த ஒரு மனக்குமறல நான் ஷேர் பண்ணா தான், நான் நிம்மதியா அடுத்த கட்ட வேலைய செய்ய முடியும். ஸோ உங்களுக்கும் ஒரு தெளிவு ஏற்படும். நம்மளாலயும் எல்லாம் பண்ண முடியாது. நம்ம பண்ற வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது தான் அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கும் ஏற்படும். ஸோ 2 பேத்துக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல விஷயம் இந்த மாரி புலம்புறது. ஸோ அதனால அ முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய பெஸ்ட்ட குடுக்குறக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ நம்மளால என்ன பண்ண முடியுமோ அத பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ கண்டிப்பா இந்த மாரி ஃபியூச்சர்லயும் நடக்கும். எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் பிடிக்காம, நம்ம பிடிச்சது அப்படி இப்படின்ட்டு போயி பெர்ஃபார்ம் பண்றதுக்கு டைம் கூட வந்து எடுக்கலாம். பட் நம்ம அதுவரைக்கும் பொறுமை காப்போம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய உழைப்ப போடுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். உழைப்புக்கேற்ற வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல உறுதியா சொல்லிக்கிறேன். அடுத்தது பெப்சி கிட்ட இருந்து ஒரு அப்டேட் பார்த்தேன். ஏ ரஷ் எனர்ஜி அப்டின்ட்டு. இந்த அட்ரினலின் ரஷ். இத பார்க்கும்போது ஏன்னு போட்டிருக்காங்களா? இத பார்த்தோனே எனக்கு ஞாபகம் வந்தது, இந்த ஏ ட்ரெயின் கேரக்டர் தான் வந்து ஞாபகம் வந்தது. எத்தன பேத்துக்கு இந்த அட்ரினலின் ரஷ் அப்படிங்கிற ஒரு எனர்ஜி ட்ரிங்க்க பார்த்ததும், இந்த பாய்ஸ்ல வரக்கூடிய ஏ ட்ரெயின் ஞாபகத்துக்கு வந்தான் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த எனர்ஜி ட்ரிங்க்க பார்த்தீங்கன்னா, லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இந்தியாலயும் கூட ரூ. 60 கிட்ட பிரைஸ் இருக்கும் அப்படின்ட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டிங் பார்க்கும்போது ரூ. 20வும் இது ஒரு ரூ. 60 கிட்ட இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பார்த்ததுமே வந்து இதே தான். இதே பேர் மாரி தான் இங்கேயும் இருக்கு. ரஷ்ங்கிறது இருக்கு. இங்கேயும் ரஷ்ன்னு இருக்கு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இதுதான் வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ எப்படியெல்லாம் வந்து ஒரு மறைமுகமான ஒரு மார்க்கெட்டிங் பண்றாங்க அப்படிங்கிறத இதன் மூலியமா நம்ம புரிஞ்சுக்க முடியுது. பெரும் நிறுவனங்கள். ஓகே. இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்திருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம அகைன் திரும்ப இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!